ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியலுக்கான இன்னைக்கான ப்ரமோவை பார்க்கலாம் வாங்க. மீனாவுடைய நகையை கவரிங்காக மனோஜும் அம்மா விஜயாவும் தான் கண்டிப்பாக மாற்றிருப்பாங்க அப்படின்னு நம்புகிறாரு முத்து. அதனால் மந்திரிச்ச எலுமிச்சப்பழம் அப்படின்னு ஒன்று எடுத்துகிட்டு வந்து வீட்டில் இருக்க எல்லார்கிட்டேயும் சொல்கிறாரு. இந்த மாதிரி மீனாவுடைய நகையை யாராவது திருடினவங்க இந்த வீட்லேயோ இல்லைன்னா இந்த தெருவுலையோ தான் இருக்காங்க, அப்படி எடுத்திருந்தால் அவங்களுடைய வாய் கோணிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை சொல்லிவிட்டு அந்த எலுமிச்சை பழத்தை கொண்டு போயிட்டு சாமியார் சாமி ரூமில் வைக்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு அவங்க எல்லோரும் தூங்க போயிடுறாங்க. ஆனால் நகையை மாற்றின விஜயாவுக்கும் மனோஜுக்கும் ஒரே பயமாக இருக்குது. தூக்கமே வராமல் 2 பேரும் முழிச்சிட்ருக்காங்க. வாய் கோணிக்குமோ என்னாகுமோ அப்படின்னு வாயை தொட்டு தொட்டு பார்த்துட்ருக்காங்க. அதே மாதிரி நடந்துருமோ அப்படின்னு கற்பனை பண்ணி பார்த்துட்ருக்காங்க. மனோஜ் தூக்கத்தில் எழுந்து அவர் வாயை பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறமா ரோகிணியை எழுப்பி, ரோகிணி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது இந்த மாதிரி அந்த எலுமிச்சை பழத்தை யோசிச்சா அப்படின்னு சொல்லவும், ரோகிணி அதை நகையை கவரிங்காக மாற்றுறதுக்கு முன்னாடி அறிவு இருந்திருக்கணும். அந்த முத்து தான் ஏதோ எலுமிச்சை பழத்தை கொண்டு வந்து வச்சேன்னு ஏமாற்றிட்டுருக்கானா, நீ வந்து பயப்பட்டுருக்க, இப்போ அந்த எலுமிச்சை பழத்தால் உன் வாய் கோணுதோ இல்லையோ, நான் உன் வாயை கோணையாக்கிடுவேன், இன்னொரு டைம் என்னை எழுப்பாத அப்படின்னு திட்டிட்டு படுத்துடுறாங்க. பயம் தாங்க முடியாத மனோஜ் வெளியில் போகிறான். வெளியில் போனால் அவங்க அம்மா விஜயாவும் வந்து பயத்தில் நின்றுட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அம்மா ஒரு வேளை என் வாய் கோணையாயிருமோ, உண்மையாக சொல்லிடலாமா அப்படின்னு கேட்கவும், இல்லை நம்ம பார்வதி கிட்ட ஐடியா கேட்கலாம், அவள் ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கிட்ட நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்கிறாங்க. பார்வதி உடனே என்ன சொல்கிறாங்க, ஆமாம் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, வாய் கோணிக்கும். நீ என்ன பார்வதி சொல்கிற, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எங்கள் 2 பேருக்கும் தூக்கமே வரல அப்படின்னு சொன்ன உடனே, இந்த எலுமிச்சை பழத்தை நாங்கள் தூக்கி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு பார்வதி சொல்கிறா, இல்லை வேண்டாம், எலுமிச்சை பழத்தை தூக்கி போட்டுன்னா கை கூட கோணிக்கும், வேண்டாம், நம்ம நாளைக்கு காலையில் எனக்கு ஒரு சாமியார் தெரியும், அவரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. காலங்கத்தாலேயே 2 பேரும் எழுந்து ரெடியாகி கிளம்புறாங்க. மனோஜ் வந்து கிளம்புறத பார்த்துட்டு ரோகிணி கேட்குறாங்க, இவ்வளோ சீக்கிரம் எங்கே போகிறேன்னா, எனக்கு வெளியில் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன். நானும் வரேன். நான் ரோகிணி கேட்கும், இல்லை வேண்டாம், நான் மட்டும் போயிட்டு வரேன். விஜயாவும் ரெடியாகி கிளம்புறாங்க. அவங்களுடைய ஹஸ்பண்ட் கேட்குறாங்க, எங்கே இவ்வளோ சீக்கிரம் எழுந்து கிளம்பிட்டு, எப்பயுமே 9 மணிக்கு மேலே தானே எழுவே, இவ்வளோ சீக்கிரம் எங்கே கிளம்பி போகிற அப்படின்னு சொன்னோடனே, இல்லை பார்வதியும் நானும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு, திடீர்னு அவளுக்கு உடம்பு சரியாமல் போயிடுச்சு, நான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவும் மனோஜும் கிளம்புறாங்க. உடனே முத்துவும் மீனாவும் பேசிக்கிறாங்க, அத்தை இவ்வளோ சீக்கிரம் எங்கே கிளம்புறாங்க, அதே மாதிரி மனோஜ் ரோகிணியை கூட கூப்பிட்டு போகாமல் போகிறாரே அப்படின்னு சொல்லி கேட்கும். இல்லை, நம்ம வச்ச எலுமிச்சை போல வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு, பயத்தில் எங்கே போயிட்டுருக்காங்க அப்படின்னு முத்து மீனா கிட்டே சொல்கிறாரு. அப்புறமா மனோஜு விஜயாவும் பார்வதி கூட சேர்ந்து அந்த சாமியாரை பார்க்க போகிறாங்க. சாமியார்கிட்ட போயிட்டு நடந்த உண்மையெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி உண்மையாகவே அந்த மாதிரி வாய் கோணிக்குமா அப்படின்னு மனோஜ் கேட்க, ஆமாம், நீங்கள் அதை தான் பண்ணியிருக்கீங்க, அவங்க நகையை எடுத்து கவரிங்காக மாற்றிருக்கீங்க, கண்டிப்பாக அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த பழத்துக்கு அவ்வளோ சக்தியா அப்படின்னு மனோஜ் கேட்கவும், அதுக்கு சாமியார் சொல்கிறாரு, பழத்துக்கு அவ்வளோ சக்தி இல்லை, அந்த பழத்துக்கு சக்தியை கொடுத்தவங்களுக்கும் அந்த மந்திரத்துக்கும் தான் அவ்வளோ பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியாச்சும் எங்களை இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றுங்க அப்படின்னு விஜயா கேட்கவும், அதுக்கு சாமியார் சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் ஒரு மந்திரிச்ச எலுமிச்சை பழத்தை தரேன், அதை கொண்டு போயிட்டு அந்த பழத்துக்கு ஆப்போசிட்டில் வைங்கன்னு சொன்னோடனே மனோஜ் வாய வச்சுட்டு சும்மா இல்லாமல், ஒருவேளை பழிக்காமல் போயிருச்சுன்னா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சாமியார் கோவப்பட்டு என் மேலேயே நீ சந்தேகப்படுறியா அப்படின்னு சொல்லவும், பார்வதி வந்து மனோஜை அமைதிப்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி இன்றைக்கான எபிசோட் முடியுது. இதை இன்னும் நீங்கள் விஷுவலாக பார்க்கணுன்னா விஜய் டெலிவிஷனில் வர சீரியலை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி மற்ற சீரியலுடைய ரிவ்யூ நான் சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா அறிவுத்துறை யூடியூப் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பாய்.